பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் தேவனை ஆராதிக்கும்படியாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளில் தேவன் தம்முடைய மகிமையை இந்த இடத்துல விளங்க பண்ணும்படியாக, அவருடைய வல்லமை இந்த இடத்துல செயல்படும்படியாக நாம் இன்னைக்கு காலையில் அந்த ஆராதனை துவக்கமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து விட்டு அப்படியே தொடர்ச்சியாக நாம் தேவனை ஆராதனை செய்ய போகிறோம். பாருங்க, மோசேக்கு தேவன் அழைத்தார். எதற்கு? தன்னுடைய இஸ்ரவேல் மக்களை ஆராதனை செய்வதற்காக, விடுவிக்கும்படியாக, பார்வோனிலிருந்து எகிப்திலிருந்து அழைத்து வரும்படியாக மோசேயை அழைத்தார். ஆராதனை ரொம்ப முக்கியமான ஒன்று, தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. இந்த ஆராதனை நம்ம செய்யும் பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். நம் மத்தியிலே தேவன் இறங்கி வருகிறார். பரலோகம் நம் மத்தியிலே இறங்கி வருகிறது. அதுதான் ஆராதனை. சரிங்களா? அது மட்டுமல்ல, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கிறார். நம்ம சரீர பலவீனங்கள், சரீரத்தில் இருக்கிற பாடுகள் எல்லாவற்றையும் இந்த ஆராதனை வேளையிலே தேவன் நீக்கி போடுகிறார். ஆமென். நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார். என் நாமத்து நிமித்தம் 2 பேர் 3 பேர் கூடியிருக்கிற இடத்துல நான் அங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னால் கண்டிப்பாக செய்வார். சரியா? அவர் மனமாற அவர் மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. அதனால் நம்ம தேவனை ஆராதிக்கணும். அப்படியே கொஞ்சம் நேரம் நம் கண்களை மூடி ஜெபித்து நம் ஆராதனைக்குள் கடந்து செல்வோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக, நேரத்துக்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் உம்முடைய கரமும் கிருபையும் எங்களோடு கூட இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா இக்கட்டுகளிலிருந்து எங்களை விடுவித்து பாதுகாத்து உம்மை துதிக்கும்படியாக இந்த நாளில் நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீங்க அப்பா. அந்த கடைசி வாரம், மாதத்தின் கடைசி வாரத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா. எவ்வளோ 5 மாதங்கள், எவ்வளவோ காரியங்கள் ஆண்டவரே கடந்து சென்று விட்டன. போராட்டங்கள், எவ்வளவோ இக்கட்டுகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எல்லாவற்றிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி இதோ 5 மாதங்கள் முடிக்க நீங்கள் கிருபை செய்திருக்கிறீங்க. உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் இந்த ஆராதனை வேளையிலும் உம்முடைய கரமும் கிருபையும் எங்களோடு இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் மத்தியில் வந்து ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு பாத்திரராயிருக்கிற தேவனை, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மத்தியிலே உலாவுகிற இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சிங்காசனம் இந்த இடத்துல அமைப்பதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வர உம்முடைய கரமும் கிருபையும் எங்களோடு இருக்கட்டும் ராஜா. தகப்பனை, எவ்வளவோ பாரப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. குடும்ப சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்குறீங்க ஆண்டவரே. எங்களை நேசிக்கிறீங்க ராஜா. எல்லாவற்றையும் சரி செய்கிற தேவன் ஆண்டவரே அப்பா. சத்துருவின் வலைக்கு எங்களை விடுவித்து பாதுகாக்கும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் தான் எங்களை வழிநடத்துகிற தேவன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களை நீதிமானாக ஆக்கியிருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே, எங்களுடைய வழி நீதியின் வழியாய் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய நீதியின் வழியிலே எங்களை நடத்துகிறீராப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களை கொண்டு வந்து நிறுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தின் திரையின் வழியாக இந்த நாளில் எங்களை நீர் அப்பா மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் அழைத்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. உம்முடைய கரமும் கிருபையும் எங்களோடு கூட இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. உம்முடைய அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, தயவு பெரியது ஏசப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. நன்றி ராஜா. அப்பா, எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டதற்காக இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
தாயின் கற்பத்தில் ஆண்டவரே உருவாகும் முன்னே எங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கென்று எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. தகப்பனை ரோமர் ஆண்டவரை 8:28 சொல்லியிருக்கிறபடி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை ஆண்டவரே தம்முடைய குமாரனுடைய ராஜ்ய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறீர். ஆண்டவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு எங்களை ஒப்பாக மாற்றி இருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. உம்முடைய தீர்மானத்திற்காக நன்றி. எங்களை அழைக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கரமும் கிருபையும் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. உம்முடைய மகத்துவங்களுக்காக நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு அழைத்த தேவன் எந்த நாள் வரையிலும் எங்களை கைவிடாமல் நீங்கள் வழி நடத்தி வருகிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி வருகிறதற்காக, உம்முடைய அபிஷேகத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஓ ரஷகரபலபரபா. நன்றி ராஜா. ஓ ரியத்தரபிகரபோ ரபா ஷலபரபலபா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிற ராஜா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக எங்களை மாற்றி இருக்கிறேன். உமக்கு கொடான கோடி நன்றி ராஜா. இந்த ஆராதனை நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க ஆண்டவரை. பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கட்டிந்து கொள்கிறேன் ராஜா. உடைய பிரசன்ன மகிமை இந்த இடத்துல நிரம்பும்படியாய் செபிக்கிறேன். சாலமோன் கட்டிய ஆலயத்தில் உம்முடைய மகிமை இறங்கியது. ஆசாரியர்கள் நிற்கக்கூடாதபடிக்கு உம்முடைய வல்லமையினால் நிரப்பினீங்க. அதே அபிஷேகத்தின் வல்லமை மகிமை இந்த இடத்துல நிரம்பும்படியாக செபிக்கிறோம். உடைய கரம் கிருபை இருக்கட்டும். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இப்பொழுது நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே தொடர்ந்து பாடல் பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் ஆராதிப்போம். எல்லாம் எழுந்து நின்று ஆராதனை செய்வோம். Thank you Jesus. Oh Rasha. பாவமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோக தகப்பனே நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென். கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே உமக்கு நன்றி. ஆமென். நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. நன்றியோடு நாங்கள் உயர்த்துகிறோம். Thank you Jesus, we worship. பரலோக தகப்பனே உமக்கு நன்றி. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாலை வேளை உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆமென். Thank you Jesus. உடைய இருதயங்களை கர்த்தர் நீர் ஆட்கொள்வீராக. இந்த பிரசன்னத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகிமை நாளிலே நீர் மூடுவீராக. ஆமென். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். Thank you Jesus. ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஆமென். Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Rasha. Thank you Lord. Thank you Jesus. உம்முடைய அன்பை நினைத்து ஆமென். மாலை வேளையில எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர்.
ஆமென் ஆமென் உயர்த்துகிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென் ஆமென் நன்றி ராஜா. பரிசுத்தமுள்ள தேவனே உமக்கு நன்றி Thank செலுத்துகிறோம். you, ஆமென். Lord. Thank you, Jesus. ஒரு எங்கள் அன்பின் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி நன்றி செலுத்துகிறோம். செலுத்துகிறோம். நன்றி. பரிசுத்தரே பரிசுத்தரே உமக்கு நன்றி. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. Thank உமக்கு you, நன்றி. Jesus. Thank you, Jesus. Thank you, Holy Thank you, Jesus. Thank you, Lord. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Oh, hallelujah. Hallelujah, hallelujah. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், ஆமென். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். நன்றி ராஜா. என சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். Hallelujah. Hallelujah. என் தேவனால் நான் உயருவேன், ஆண்டவரே. Amen. உம்மாலே நான் பெருகுவேன், Yes. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் ஆண்டவரே. Amen. என்னில் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடுகிறது இல்ல, தடைபடாது. அது Amen. ஒருவரால் தடுக்க நினைக்கிறது முடியாது Thank ஆண்டவரே. you, Lord. அது Thank you. கூடாத காரியம், நீ சகலத்தை செய்ய வல்லவர். Amen. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். Amen. ஆமென் 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 மாலை வெள்ள நிச்சயத்தோடு நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். Hallelujah. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. Jesus. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. நன்றி ராஜா, நன்றி ராஜா. கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கலங்கி நின்ற போது ஆமென். கலங்காதே என்றாரே, தனித்து நின்ற போது இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்னும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்னும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால், என் தேவனால். என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும்.
தடுப்பது யாரு? சொல்லுங்க. என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், ஆமென், ஆமென். என்னை சுற்றி உள்ள சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், ஆமென், அல்லேலூயா. என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆமென், ஒருவரால் தடுக்க முடியாது, ஆமென், ஒருவரால் இல்லாமல் ஆக்க முடியாது. ஆமென், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமில்லை, ஆமென், அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமில்லை. ஆமென். Thank you, Lord. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றியோடு நாங்கள் நன்றியோடு உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். Thank you, Jesus. நன்றி Father, we worship. Thank you, Father, we worship you. ஆமென், அல்லேலூயா. Thank you, Daddy. நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆமென், ஆண்டவரே, எல்லாவற்றையும் எனக்காய் பார்த்துக் கொள்கிறது. ஆமென், ஆமென், Yes, Daddy. ஆமென். தேங்க்யூ Jesus. தேங்க்யூ ஜீசஸ். Jesus. யெகோவாவுக்கு நீங்க சொன்னீங்க, உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரை ஆமென். நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை, உன்னை ஆமென், கைவிடுகிறது ஆமென். இல்லை. தேங்க்யூ Yes, Lord. தேங்க்யூ. நான் திசை மாறி போனாலும், நான் வழி மாறி போனாலும் ஆமென், என்னை திரும்பவும் சரியான வழிக்கு திருப்புகிற தேவனாய் நீங்க ஆமென். ஆண்டவரே நன்றி Thank you, ராஜா. Jesus. அந்த தகப்பனே, நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றி ராஜா. நன்றியோடு நாங்கள் உயர்த்துகிறோம். உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். Thank you, Lord. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். Thank you, Father. We worship. Hallelujah. நன்றி, 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 இயேசுவே. எங்களை Hallelujah. நீதியின் பாதையில் நடத்துகிறது Thank you, Daddy. ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. Hallelujah. உடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறவர். Thank you, நன்றி ராஜா. Jesus. தேங்க்யூ Thank you, ஜீசஸ். Jesus. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு அருளுவேன் என்று சொல்லி. விலகாத மேகம் நீ, தேங்க்யூ ஜீசஸ். முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. சொல்லுமா, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ.
ஆமென் 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 ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க சொல்றோம் சங்கீதக்காரனாகிய தாவீதை போல சொல்றோம் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஆமென். என் நீதியின் பாதையில நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஆமென் Yes, Lord. என் பாதை நீதியின் பாதை ஆமென் ஆண்டவரே, என்னை நடத்துகிறது நீர் ஆண்டவரே. ஆமென் நன்றி என் ராஜா பாதை நீதியின் பாதையா இருக்கிறதுனால அதுல ஆமென். ஜீவன் உண்டு, ஆமென் அதுல ஆசீர்வாதம் உண்டு, ஆமென் அதுல நன்மை உண்டு, ஆமென் அதுல மேன்மை உண்டு ஆண்டவரே. Hallelujah, hallelujah. நன்றி ராஜா Thank you, Jesus. Thanks, Lord. நீர் கலந்திருக்கிறீர் ஆண்டவரே. ரவாஷலம் இப்படி எல்லாவற்றிலும் நீர் கலந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென் மகிமையின் நம்பிக்கையா எங்களுக்குள்ளே நீர் வாசமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆமென் ஆமென் மகிமையின் நம்பிக்கையே நீங்க அதை உணர்ந்தவங்களா இன்னைக்கு உங்க சமூகத்துல நாங்க நிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் அதை உணர்ந்தவங்களா இன்னைக்கு நாங்க நிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் Thank you, Lord. Hallelujah, hallelujah. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். சொல்லுமா, விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம். விலகாத மேகம், விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே,
நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை செய்தீங்களே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த நாளில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நான் அருளுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவர் இந்த கிருபை இன்னைக்கு கிருபை இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அந்த கிருபையை இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிருபை நிறைந்தவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவருடைய உள்ளங்கரங்களில் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நான் அருளுவேன் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக எங்களை மாற்றி இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரம் கிருபை எங்களை வழி நடத்தட்டும். உடைய கரத்தின் நிழலினாலே எங்களை மறைத்து எங்களை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறேன், பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற 7 சபைகள் மத்தியில் உலாவுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் மத்தியில் சுரேஷ் அண்ணன் வந்திருக்கிறாங்க. தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன். சரி, அவர் இன்றைக்கி என்ன தேவன் நம்மோடு என்ன பேச இருக்கிறார், எனக்கும் தேவை வார்த்தைகள். சரியா? ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். திடீர்னு ஃபோன் பண்ணேன் அண்ணனுக்கு, அண்ணே வர முடியுமா, இன்றைக்கி செய்தி கொடுக்க முடியுமா? ஏன்னா சோர்ந்து போயிருக்கிற வேலையில் தேவன் யார் மூலமாவது நம்மோடு பேசுவார். சரிங்களா? யாரை கொண்டும் பேசுவார். இந்த நாளில் நான் அவளோடு காத்து கொண்டு இருக்கிறேன் தேவனுடைய செய்தியை. வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்நாளிலும் தேவனோடாமே உங்களோடு கூட நாளில் தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ள தேவன்தான் பாராட்டின இந்த நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தரை நான் நன்றி நிறைந்த இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐப்பா, தேவன்தாமே 1000 நாட்களை காட்டிலும் உம்முடைய பிரகாரங்களில் இருக்கிற அந்த ஒரு நாள் எனக்கு நல்லது என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிரகாரங்களுக்குள்ள தேவனாய் கர்த்தர் கொண்டு வந்து நான் அவர்களை என் ஜெப வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களை நான் மகிழ பண்ணுவேன். நீ கர்த்தர் நீ சொன்ன உடைய வார்த்தையின்படி உடைய கூடாரமாகிய ஜெப வீட்டுக்கு கர்த்தர் நீர் அழைத்து வந்து இந்த நாளிலே இந்த ஆலயத்தின் சம்பூர்ணங்களினால் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்திருக்கிற அந்த கிருபைகளுக்காய் ஆசீர்வாதங்களுக்காய் அந்த உச்சிதமான கோதுமை மணியினால் கண்மலை தேனினால் திருப்தி ஆக்கிறவராய் எங்கள் மத்தியில் பிரசன்னராய் இருக்கிற உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஐயா. வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன், அலையில செத்த அலையிலுயா சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவாதி தேவனுடைய வல்லமை எங்கள் மத்தியிலே அபரிவிதமதமாய் அல்லேலூயா வெளிப்பட்டு கொண்டு இருப்பதற்காய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றி செலுத்துகிற ஐயா. தேவன் அல்லேலூயா தேவனுடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி தேவனுடைய ஆவியானுடைய அந்த அசைவாடுதல் முழுவதுமாய் இந்த அல்லேலூயா இந்த இடம் முழுவதுமாய் வியாபித்து இருக்கிறபடியினால தேவரீருமை நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் கிருபை வெளிப்பட்டதோ அந்த கிருபை வெளிப்பட்ட இடத்துல எல்லாம் தேவனுடைய மகிமையும் வெளிப்பட்டது. அந்த தேவனுடைய மகிமை வெளிப்பட்ட இடத்துல எல்லாம் அற்புத அடையாளங்களினால் இந்த வசனத்தை கர்த்தர் நீர் உறுதிப்படுத்தி கொடுத்தீர் என்று நாங்கள் வாசிக்கிறபடி மார்க் 16 கடைசி வசனத்தின்படி அவர்களோடு கூட இருந்து அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அற்புத அடையாளத்தினால வசனத்தை உறுதிப்படுத்தினீர் என்ற வார்த்தையை இந்த இடத்துல கர்த்தர் நீர் வைத்து வைக்கிறதுக்காய் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி அல்லேலூயா நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாமே என்று சொல்லி அன்னைக்கு ஈசாக்கோடு கூட ஒப்புரவானது போல கர்த்தர் ஒரு ஒப்புரவாக்குதலை
கர்த்தர் இந்த நாட்களுக்கு பிறகு நீர் கட்டளையிடுகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை மூடிக்கொள்ளட்டும். இந்த நாளிலே என்ன பேசணும்னு கர்த்தர் நீங்கள் வாஞ்சிக்கிங்களோ அதனுடைய வார்த்தையாகிய வசனத்தை கொண்டு என்னோடு எங்களோடு நீர் பேசும்படியாய் என்னை வெறுமையாக்கி உம்முடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் என்னை மறைத்து நீர் என்னோடு எங்களோடு நீர் பேசும். என்னை தாழ்த்தி உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஏற்றுக்கொள்ளும். எல்லா துதிக்கின மகிமையாக உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகருமாக இருக்கிற ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த நாளில் இந்த நம்முடைய தியானத்திற்கென்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசிப்போம். 43:7. நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கொண்டு வா என்பேன். என் நாமம். இந்த நாளில் நம்முடைய தியானத்தின் தலைப்பு மகிமையும் அவருடைய நாமமும் என்ற தலைப்பின் கீழ் நமக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 காரியத்தை சொல்றார். என் மகிமைக்கென்று பிரஸ்தாபத்துக்கென்று நான் சிருஷ்டித்தேன், என்னுடைய நாமத்தின் நிமித்தமாய் நான் செயல்படுவேன், நீ கொண்டு வா என்பதாய் பரிசுத்த வேதத்தின் அந்த வார்த்தைகளை கொண்டு நாம் இன்னைக்கு இதனால் தியானிக்க போகிறோம். 2 காரியங்கள். ஒன்று அவருடைய மகிமை, 2வது அவருடைய நாமம். 2 காரியங்களை நம்முடைய தேவனாய கர்த்தர் கொடுத்துருக்கார். அதை தான் சொல்லுகிறார், நான் உன்னை கொடுத்துருக்கிறேன், நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லி. அப்படின்னா கொண்டு வானா என்னத்தை கொண்டு வர்றது அப்படின்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நீ கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், நான் உன்னை நேசிக்கிறேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தும். கர்த்தர் 2 வார்த்தைகளை நம்மோடு பேசுகிறார். உனக்கு நான் என்ன தரேன்? உனக்கு நான் ஜனத்தை தாரேன். 2வது உன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை தருகிறேன்? ஜனங்களை தருகிறேன். அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய திரட்சியான நாட்களை தேவன் வைத்திருக்கிறார். எதற்கு ஈடாய்? நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என் பார்வையில் எப்படி இருக்க? கனம் பெற்று அருமையான மகளாய் நீ இருக்கிறதுனால உன்னுடைய நாளுக்கு தக்கதாய் உன் ஜீவனுக்கு தக்கதாய் உனக்கு நான் ஜனங்களை நான் தரப்போகிறேன். நீ அந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படி என் சமூகத்துக்கு நீ கொண்டு வா என்று கர்த்தர் சொல்கிறார். யாரையுமே நம்முடைய இடத்துல தேவன் வெறுமையாக ஒன்றுமே கொடுக்காம நான் எதையுமே செய்ய சொல்லுகிறது அல்ல. நம்முடைய தேவன் நம்முடைய கரங்களே 2 கொடுத்துருக்கார். ஒன்று, தேவன் நம்முடைய கையில் அவருடைய மகிமையை நம்மோடு கூட வைத்திருக்கிறார். 2வது அவருடைய அதிகாரமாகிய அவருடைய நாமத்தையும் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தில் இன்னும் கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா 5-6 வசனங்களை வாசிக்கும்போது எங்கிருந்து கொண்டு வர வேண்டும்? பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி. உன் சந்ததினா லிட்ரலாக சரீரப்பிரபமான சந்ததி அல்ல, அவருடைய கரத்தினால் நாம் பெற்றிருக்கிற அந்த அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் தான் ஆவிக்குரிய சந்ததி. அவங்களை கிழக்கிலிருந்து உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். எப்போ நமக்கு கொடுக்கிறார்னா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகளிலிருந்து ஒரு பெரிய திரள் கூட்டத்தை கர்த்தர் அந்த பூமியில் உண்டாக்கி வைத்திருக்கார். இப்போ நம்முடைய தேசத்தில் எடுத்துட்டோம்னா 140 கோடி ஜனங்கள் நம்முடைய தேசத்தில் வாழ்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, கிழக்கு மேற்கு மாத்திரம் இல்லை, வடக்கு தெற்கு ஆகிய 4 திசைகளிலையும் சேர்த்து உனக்கென்று என்ன செய்கிறேன்? ஜனங்களை கொண்டு வரும்படியாய் நான் சிருஷ்டித்து என்னுடைய மகிமைக்கென்று தான் இந்த கோடான கோடி ஜனத்தை இந்த தேசத்துக்குள்ளே முழு உலகத்திலையும் நான் வைத்திருக்கிறேன். இந்த ஜனங்களை கொண்டு வா என்று கொண்டார். அப்போ நம்முடைய வேலை என்ன என்றால், நம்முடைய வேலை ஒரு இடத்துல நின்று கொண்டு செயல்படுவதல்ல. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய 4 திசையில் அவர் மகிமைக்கென்று சிருஷ்டித்து வைத்ததான ஜனத்தை சந்தித்து அந்த ஜனத்துக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை கர்த்தரை அறிகிற அந்த அறிவுக்கு நேராய் அவங்களை திருப்பி தேவனுடைய சமூகமாகிய ஆலயத்துக்கு அந்த ஜனத்தை நீ கொண்டு வா என்று கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கர்த்தர்
பேசுகிறார். அப்போ நமக்கு இடத்துல ரெண்டு காரியத்தை கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு? ஒன்று, உனக்கு நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என் பார்வைக்கு எப்படி இருக்க? அருமையாக இருக்க. உலகத்தின்படி நம்ம மனிதர்களுக்கு முன்பாகவோ அல்லது மற்றவர்களுக்கு முன்பாக கனஈன பண்ணப்பட்டவர்களாய் அல்ல உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாய் தள்ளப்பட்டவர்களைப் போல இருக்கணும். ஆனால் அந்த முழு உலகத்தில் நாம் எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவரும் நம்மை அங்கீகரிக்கிறவும் அந்த வெள்ளை சிங்காசனத்தில் போய் அமருகிறவருமாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்யணும்னா விட்னஸ் பண்ணணும், நம்மளை அவர் சாட்சியிடணும். அந்த சாட்சியிடுகிற தேவன் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு எப்படி இருக்க? அருமையாக இருக்கிறபடினால நான் என்ன செய்கிறேன்? உன்னை நான் கனப்படுத்தி தான் வச்சிருக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன், அதனால தான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? ஜனங்களை உனக்கு நான் தாரேன். நீ கர்த்தர் சொல்ல அந்த ஜனங்களை தருகிறேன்னா உனக்கு 4 திசையிலிருந்து என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து வைத்த அந்த முழு உலகத்தின் ஜனங்களும் உண்டு. நீ எவ்விடத்துக்கு, அதனால தான் ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, உனக்கு என்ன செய்கிறாரு? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசையில் நீ என்ன செய்ய? நடந்து பாரு. அதை தான் திருப்பி சொல்கிறார். இப்போ இன்றைக்கி ஆண்டவர் நம்ம லிட்ரலாக நம்மளோட கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னா, அதரிசயமாகிய தெய்வம் நம்மோடு என்ன பேசுகிறான்னா, நீ எந்த திசையிலெல்லாம் நடக்கிறியோ அந்த திசையிலிருந்து என்ன செய்வேன்? உனக்காய் நான் ஜனங்களை என்னுடைய மகிமைக்கென்று ஏற்கனவே ஆல்ரெடி நான் சிருஷ்டித்து வச்சுட்டேன். நீ நடந்து திரிந்து கால் மிதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு நான் சொந்தமாக கொடுப்பேன். நம்முடைய பிதாவாகி ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணின அதே வார்த்தையை தான் நமக்கு இந்த நாள் சொல்கிறார். நீ எந்த பக்கம்லாம் நடக்கிறியோ அந்த பக்கத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் எனக்காக தான் நான் சிருஷ்டித்து வைத்தேன். நீ போய் அந்த ஜனங்களை பெற்று அதுகளை நீ உன்னதுடையதை ஆக்கி என் சமூகத்துக்கு நீ கொண்டு வா என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ நம்முடைய நாட்களிலே இந்த நாட்களுக்கு பிறகு ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராக்டிஸை பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, ஆபிரகாம் செய்தது போல் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய 4 திசைகளிலும் சுற்றி வரப்போகிறோம். அந்த சுற்றி வரும்போது நம்ம போக 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 எந்தெந்த திசையில் எப்பேற்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்களோ அப்பேற்பட்ட ஜனங்களை தேவன் கொண்டு வரும்படியாய் நம்ம இடத்துல கர்த்தர் வைத்து வைத்து அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்கன்றதை நான் பார்க்க போகிறோம். இப்போ 8ஆம் வசனத்தை வாசிங்களேன். 43:8 ஏசாயா. கண்கள் இருந்தும் குருடராய் இருக்கிற ஜனத்தையும். கண்கள் அவங்களுக்கு இருக்கு, அவங்க எப்படியா இருக்காங்க? குருடராக இருக்காங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, சங்கீதம் 119:105, என் வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு கண் பார்வை இல்லைன்னு இல்லை, அவங்களுக்கு கண் இருக்குது. அந்த வேதமாகிய சத்தியத்தின் வெளிச்சத்தின் பார்வை அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? நடக்க தெரியல. அப்போ குருட்டாட்டத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம கண்களுக்கு முன்பாய் 4 திசைகளிலும் இருக்கிற ஜனங்கள் அப்போ குருடாக இருக்காங்கன்னா அப்போ சத்தியத்தின்படி அறிகிற அறிவுக்குள்ளாய் திருப்பப்படாதவங்களாக இருக்கிறாங்க. அப்போ நடக்க தெரியாத அவங்கள அந்த குருட்டாட்டத்தில் உள்ள ஜனங்களை தொடர்ந்து காதுகள் இருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வரப்பண்ணுங்கள். இதுதான் நம்ம கொடுக்குற டாஸ்க். தேவன் நம்ம மேலே வைத்திருக்கிற அழைப்பு. 2 ஜனத்தை முழு உலகத்திலும் கர்த்தர் நமக்காய். ஒன்று, காது இருந்து இந்த சத்தியத்தை அவங்க என்ன செய்துக்கிட முடியல, கேட்டுக்கிட முடியல. கண்கள் இருக்குது, அவங்களால சத்திய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்தை அவங்களால பார்க்க முடியல. அப்போ 2 விதமான கூட்டத்தை இந்த தேவன் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். எதுக்கு? அவருடைய மகிமை விளங்க பண்ணும்படியாய். உங்களுக்கு தெரியும், வசனத்தை வாசிக்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் கேட்டாங்க, ஒரு பிள்ளை அப்படி இருக்கு, இவன் செய்த பாவமா இவங்க அப்பா அம்மா செய்த பாவமா, யாரால இவன் ஏன் பிறந்ததுலேருந்து இப்படி இருக்கான் அப்படின்னு போய் கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இவன் செய்த பாவம் இல்லை, இவங்க அப்பா அம்மா செய்த பாவம் இல்லை, என் மகிமை வெளிப்படும்படி இவன் பிறக்கும் போதே நான் எப்படி வச்சேன், இவனை எனக்காக தான் இவனை வச்சேன். அப்போ நமக்குள்ளார எப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் இல்லை எந்த எதிர்மறையான சூழ்நிலைக்குள்ளாய் நாம் கடந்து போனால் முடிவில் வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு உன் நம்பிக்கை. அப்போ அந்த நிச்சயமாக ஒரு முடிவு உண்டாக்குறதுக்கு தான் கர்த்தர் ஒரு வழிக்குள்ளே நடத்துகிறார். ஆமேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளில் ஒரு தோல்வியை போல, தோல்வி உற்றுறது போல தெரியும். ஆனால் அது தோல்வியும் அல்ல, தோல்வி உற்றதுக்கான அடையாளமும் அல்ல. அதனுடைய முடிவில் நமக்காய் தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லுது, ஆபகுக்கு 2:3, குறித்த காலத்துக்கு நீ கர்த்தர் என்னத்தை வைத்திருக்கிறார்? தரிசனங்களை வைத்திருக்கிறார். தரிசனம் எது? தேவன் விளம்பினதான அவருடைய வார்த்தை ஆகிய வசனம் தான் தரிசனம். அந்த தரிசனத்துக்காக தான் குறித்த காலத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரசங்கி 3:1 சொல்லுது, ஒவ்வொன்றுக்கு ஒரு காலம் உண்டு, ஒவ்வொன்றுக்கு ஒரு சமயம். அப்போ அந்த குறித்த காலத்துக்காய் வைக்கப்பட்ட அந்த வசனம், அந்த தரிசனம் நிறைவேறும் வரை நாம் காத்திருக்க வேண்டியது, தேவனுடைய கிருபையின்படி நடக்க வேண்டியது நம்மேல் நியமிக்கப்பட்ட
ஒரு காரியமாக இருக்கிறபடினால இப்போ ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணிட்டாரு. ஆனால் தன் மனைவியுடைய வார்த்தையை கேட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஆகாரை கொண்டு கல்யாணம் கட்டிக்கிட்டார். கல்யாணம் கட்டிட்டு சேர்ந்துட்டு ஒரு பிள்ளை வந்துட்டு, அதனால ஒரு குழப்பம் இன்ன வரைக்கும் பூமிக்குள்ளே இருக்குது. அப்போ ஒரு முடிவு நம்ம மேலே தேவன் ஒரு தரிசனத்தை வைத்தாரானால், அல்லது ஒரு வாக்கு தத்தத்தை நம்மோடு கூட கொடுத்து பேசி இருந்தாரானால், அந்த வார்த்தை நிறைவேறும் வரை நாம் காத்திருக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் கடைசி வசனம் அப்படி தான் சொல்லுது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புதுபலன் அடைந்து செட்டைகளை அடைத்து உயர என்ன செய்துக்கிடுவாங்க, எழும்பிக்கிடுவாங்க. அப்போ நம்ம உயர எழும்புறதுன்னா அது ஆவிக்குரியதான ஒரு அனுபவம். அப்படின்னா ஒவ்வொரு பருவங்களிலே மனிதனுடைய அவனுடைய சரீரமானது, அவனுடைய ஆவி, அவனுடைய எல்லாமே பலனடைஞ்சு மாறுவது போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில உயர்வுகள், சில பெருக்கங்களை நாம் அது கடந்து நாம் சென்றடைய வேண்டுமானால் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். மரியாள் ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா, நம்முடைய நினைவுக்கு, ஏன்னா மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்பதாய் பரிசுத்த வேதம் சொல்லுது. நம்முடைய பார்வைக்கு, நம்முடைய சூழ்நிலைகளுக்கு, நம்முடைய பிரச்சனைகளுக்கு இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் நம்ம நினைப்போம். அது நம்ம மனிதனுடைய நினைவு, அது தவறல்ல. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும் என்பதாய் பரிசுத்த வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினாலே வாய்க்கும் என்பதாய் பரிசுத்த வேதம். அப்போ நமக்கு மேலே உள்ளதான தேவனுடைய சித்தம், நம்மளுடைய தேவன் வைத்திருக்கிற அழைப்பு என்ன, நம்முடைய காரியம் என்ன, நம்மேல் கொடுத்தது நம்முடைய தேவனாய கர்த்தர் வைத்த வாக்குத்தத்தம், தேவ தரிசனம், தேவ திட்டம் என்ன என்பதை அறிந்து நாம் செயல்படும் போது நாம் முடிவு இன்னைக்கு தோற்றது போல இருக்கலாம், ஆனால் முடிவு எப்படியா இருக்கும், சம்பூர்ணமாய் இருக்கும். அந்த சம்பூர்ணத்துக்கு நேராய் கர்த்தர் நடத்துகிற தேவனாக இருக்கு. அதனால தான் இது ஏசாயால வாசிக்கிறோம், கர்த்தர் நித்தமும் உன்னை என்ன செய்கிறார், நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே முதல்ல எதை தேற்றுகிறார், ஆத்துமாவை தேற்றுகிறார். அப்போ நமக்கு முதலாவது தேறுதலும், எந்த நிலையிலும் தேறுதலும் ஆறுதலும் பலனடையக்கூடியது நம்முடைய ஆத்துமாவாக இருக்கிறபடினால முதலாவது ஆத்துமாவை தேற்றி, ரெண்டாவது ஆத்துமா சோர்வு வரும்போது எலும்புகளை என்ன செய்யும், சோர்வு விட்டு போகும். அதான் நீதிமொழிகள் 24:11 சொல்லும், ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் எப்படி போயிடுது, குறுகி போகிறது. அப்போ ரெண்டாவது எலும்புகளில் பலன் இல்லாமல் போகுது. அதனால தான் ஆத்துமாவை தேற்றி உன் எலும்புகளை நினமுள்ளதை போல மாற்றுவாய். மூன்றாவது தான் ஆசீர்வாதம், நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் வற்றாத நீருற்றை போடுங்க. அப்போ நமக்குள்ள இன்னைக்கு தேவன் சொல்லுகிறது என்னன்னா, உங்களுக்குள்ள நான் என் மகிமையை வைத்திருக்கிறேன். ஏன் அது மாத்திரமில்ல, உங்களுக்குள்ள இல்லை, இந்த முழு உலகத்திலையும் வாழுகிற அத்தனை ஜனத்துக்குள்ளாரையும் என் மகிமை வெளிப்படும்படி ஒரு கூட்ட ஜனத்தை இந்த பூமிக்குள்ளே நான் வச்சிருக்கிறேன். நீ என் மகிமையை எடுத்துக்கொண்டு என் நாமத்தை நீ கையில் பிடிச்சி கொண்டு ஒரு கூட்ட இந்த கண் தெரியாதவங்க, காது இருந்து கேட்க முடியாத நிலையில் இருக்கிற அந்த ஜனத்துக்குள்ளே நீ கடந்து போய் அவர்களிடத்தில் அவர்களை விடுதலையாக்கி என் சமூகத்துக்கு நீ கொண்டு வா என்பது தான் நம்முடைய டாஸ்க். அப்படிப்பட்ட நெருக்கங்களில், ஏன்னா பவுல சொல்லும்போது சொல்லுவார், பட்டணங்கள் தோறும் யார் எச்சரித்து கொண்டே இருந்தார், பரிசுத்த ஆவியானவர். உபத்திரம் உண்டு, பாடு உண்டு, வேதனை உண்டுன்னு சொன்னார். ஆனால் அதன் மத்தியில் எனக்கு என்ன இருக்குது, ஒரு அனுகூலமான ஒரு வாசலை கர்த்தர் எனக்கு திறந்து கொடுத்தார் என்று பவுல் ஒவ்வொரு பட்டணத்துக்கு போகும்போது அவர் சொல்லி கொண்டே இருப்பார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் நமக்கு சாதகமாக, நமக்கு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் அப்படின்னு நம்ம என்ன செய்துக்கிட முடியாது, நினைக்கவே முடியாது. யோவான் 16:33 சொல்லுது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் என்ன செய்திடுறேன், உலகத்தை நான் ஜெயிச்சிட்டேன். மற்ற 28:20 இதோ உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களும் நான் உங்கள் கூட நான் இருப்பேன் நீ. அப்போ ரெண்டுமே சொல்கிறார், ஓத்திரமும் இருக்க தான் செய்யும், நானும் உன் கூட தான் இருப்பேன், ஆனால் என்ன செய்ய மாட்டேன், உன்னை நான் தோத்து போக விட மாட்டேன். நான் ஜெயித்தது போல உன்னையும் ஜெயாளியாய் ஜெயம் பெற்றவன் மகனாய் மாற்றி உன்னையும் ஜெயித்து என்னோடு ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் பிதாவின் வலது பாசத்தில் குமாரனா இயேசு உட்கார்வது போல நம்மையும் இந்த பூமியில் ஜெயம் எடுக்கும்போது அவரோடு கூட சிங்காசனத்தில் போய் அமருகிறக்கூடிய அந்த பாக்கியத்தை, கிருபையை நமக்கு தருகிறார். யாரை போய் ஆண்டவர் பக்கத்தில் உட்கார முடியும்னா, இங்கே பூமியில் தோற்று போனவங்க அல்ல, பூமியில் ஜெயித்தவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். அங்கே போய் தான் பிதாவுக்கு பக்கத்தில் குமாரனா இயேசுவுக்கு பக்கத்தில் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் இல்லாததான ஒரு வாழ்க்கை என்பது நிச்சயம்
யாருக்குமே கிடையாது. நமக்கு இப்போ 2 கொடுத்துட்டார். மகிமைக்கென்று ஒரு கூட்டத்தை சிருஷ்டித்து வைத்தார். உங்களுக்கு தெரியும் ஆதியாகமம் 1:2 ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்தது, ஆனால் ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ இருந்ததை ஆண்டவர் பேச 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 மனுஷன் வாழக்கூடிய எல்லாம் உண்டாக்கி கடைசியில் தான் மனுஷனை உண்டாக்கி நாசில சுவாசத்தை ஊறி ஜீவாத்மா. அப்போ நம்ம உருவாகுவதற்கு முன்பே நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் எப்படி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இந்த கோடான கோடி ஜனத்துக்கு முன்பாய் உருவாக்குனது எப்படியோ இன்னைக்கு அதை தான் திருப்பியும் நம்மகிட்ட சொல்கிறார். என்னுடைய மகிமைக்கென்று இவை எல்லாவற்றையும் நான் சிருஷ்டித்து வைத்தேன். அதை சிருஷ்டித்து வைத்து தான் நான் உன் கையில் என்னுடைய நாமத்தை கொடுத்து உன்னை வைத்திருக்கிறேன். நீ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசைகளிலும் நீ கடந்து போய் அந்த கண் பார்வை இல்லாத குருட்டாட்டத்தில் இருக்க அந்த ஜனத்திடத்துல பேசி அவர்களை என்னுடைய சமூகத்துக்கு நீ கொண்டு வா என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ நம்ம பார்த்தோம் மகிமைன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மகிமைன்னா அது எப்படி இருக்கும்? யாத்திராகமம் ஏன் அந்த மகிமையை நம்ம இடத்துல தருகிறார்? 29ஆம் அதிகாரம் 43, 44, 45 3 வசனங்களை வாசிப்போம். அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். அப்போ ஆண்டவர் சந்திக்கிற ஸ்தலத்துக்கு பேர் தான் என்னது? மகிமைன்னு. அது ஒருவேளை நம்ம ஆராதிக்கிற ஆலயமாக இருக்கலாம், அல்லது நம்ம ஜெப வீடு, அல்லது நம்முடைய கூட எங்கே நம்ம தேவனை சந்திக்கிறோமோ அந்த இடம். இப்போ நம்ம பவுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எங்கே போனார்? போகிற வழியில் வழி பிரயாணத்தில் கர்த்தர் ஒரு ஒளியின் மூலமாய் சந்திக்கிறார். அதான் அவர் சந்திப்பின் ஸ்தலம். மோசையை எங்கே சந்திக்கிறாரு? முட்செடியின் மையத்தில். அப்போ அந்த சந்திக்கிற இடத்துக்குலையும் தேவனுடைய மகிமை விளங்கும். ஆலயமாகி அவர் சந்திப்பின் ஸ்தலத்திலையும் விளங்கக்கூடியது தேவனுடைய மகிமை. எதுக்கு அந்த மகிமை விளங்க பண்ணுகிறார்? ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்கு ஒரு நோக்கம் இது என்னன்னா, ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் கர்த்தர் எதுக்கு? அந்த மகிமை எதற்கு வருகிறது என்றால் ஜனத்தையும் அந்த முழு இடத்தையும் பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் தேவன் அந்த மகிமையை விளங்க பண்ணுகிறார். இது 2வது. அடுத்து எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். ஒரு 3வது ஒரு காரியம் வைக்கிறார். எதுக்கு? ஆரோனு அவங்க யார்? அடுத்தது யாரோ பரிசுத்தப்படுத்துறாரு? அவன் பிள்ளைகளையும் கர்த்தர் பண்ணார். இப்போ நம்ம மாத்திரம் இல்லை, நம்ம பிள்ளைகளையும் கர்த்தர் என்ன செய்திடுறாரு? பரிசுத்த ஸ்தலத்துக்கு. ஒன்று மகிமை விளங்கக்கூடிய சந்திக்கிற இடத்துல மகிமை வருது, கூடாரத்தை பலி பீடத்தை பரிசுத்தப்படுத்துது. 3வது வெறும் அந்த இடத்த மட்டும் இல்லை, அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற ஆசாரியன் அவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அந்த மத்தியில் அவர் உலாவுறார். இவ்வளவும் செஞ்ச பிறகு தான் அவர் என்ன செய்கிறாரு? உலாவுறார். அப்போ ஏன் மகிமை நமக்கு மகிமைன்னு அநேக நேரம் சொல்கிறோம். இந்த மகிமை எதற்கு கர்த்தர் கொடுக்குறாருன்னா, நம்மை பரிசுத்தப்படுத்த, நம்ம பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்த, நம்ம குடும்பத்தில் இன்னும் சீர்பொருந்த பண்ணப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் எல்லாரும் ரசிக்கப்பட்டாங்கன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரு வருடம் கணவன் இருப்பார், ஒரு இடத்துல மனைவி, இல்லைன்னா பிள்ளைகளை யாராட்டும் ஒரு ஆள் அவங்க தேவனை அறிவுக்குள்ளே வந்திருப்பாங்க. அப்போ ஆண்டவர் மகிமையை அனுப்பிச்சு தரதுக்கு எதுக்கு? அந்த இடத்தை பலிபீடம் என்பது எதற்கு அடையாளம்னா, ஜெபம் செய்கிற இடத்துக்கு அல்லது தேவனை ஆராதிக்கிற அல்லது தேவனை மகிமைப்படுத்த இடத்துக்கு அடையாளமாய் பலிபீடத்தை வச்சுக்கணும். கூடாரம் என்றது கூடி ஆராதிக்கிற ஸ்தலம், அது ஜெப வீடு அடையாளமாய் அந்த இடத்தையும் வருகிற ஜனத்தையும் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி என் மகிமைக்கென்று என் மகிமைக்கின் பிரஸ்தாபத்துக்கென்று இவர்களை ஏற்படுத்தினேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களை என் துதியை சொல்லி வர. அந்த துதிக்கிற இடத்துக்குள்ளே தான் தேவனுடைய மகிமை விளங்கும். அது பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய பிரஸ்தாபத்துக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்களேன். ஏசாயா 60:1-2. ஸ்தோத்திரம். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உன் ஒளி வருமா? வந்தது. அப்போ ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? நமக்குள்ளார என்ன வந்துருச்சு? ஒளி வந்தது. ஒளி என்னது? யோவான் 1 அப்படியே வச்சுட்டு யோவான் 1:4 வாசிக்கும்போது அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்குள்ளே வரும்போது என்ன வந்துட்டு? ஒளியா. அப்படின்னா என்ன பொருள்னா, யார் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களோ இல்லை தேவனுடைய கிருபையின்படி அந்த வேறுபாட்டின் ஜீவியத்துக்கு அர்ப்பணித்து வந்தாங்களோ அவங்களுக்குள்ள ஆண்டவராக இயேசு வந்தார். கலாத்தியர் 6:27 அப்படி தான் இருக்குது. ஞானஸ்தானம் பெற்ற அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய
புத்திரர்கள் பிள்ளைகளாக மாறினாங்க. அவங்க வந்து கிறிஸ்துவின் அடையாளத்தை தரித்து கொண்டவர்களாய் மாறுறாங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க. அப்போ தேவன் அடையாளத்தை தரித்து கொண்டோன்னா வெறும் வந்து என்னது, நம்ம பெற்ற ஒரு என்னது சீல் மாதிரி கிடையாது. தேவனும் நாமும் ஒன்றிணைக்கப்படுகிறோம். அதான் தரித்து கொண்டவர்கள். அந்த தரித்து கொண்டவருக்குள்ள கிறிஸ்துவானவர் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் இருக்கும்போது கிறிஸ்துவனுடைய ஜீவனும் என்னது நமக்குள்ள இருக்குது. அந்த ஜீவனாகிய கிறிஸ்துவ அருளுகிறதான ஒளியும் நம்ம கூட இருக்கு. நானே இந்த உலகத்துக்கு எப்படியா இருக்கேன்? ஒளியா இருக்கேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்காம எங்க நடப்பான்? ஒளியில் நடக்கும். அப்போ கிறிஸ்துவோடு இணைப்பிக்கப்பட்டால் இருளின் வாழ்க்கைகள், இருளின் கிரியைகள் நமக்குள்ள என்ன ஆட்டோமேட்டிக்காக ஒளிஞ்சு போயிடும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஒளியை பிரதிபலிக்கிறவர்களாய் மாறும். இப்போ ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ என்ன செய்யணும், நீ எலும்பி பிரகாசிக்கிற காலத்துக்குள்ளே வந்துட்ட. என் மகிமை இறங்குது. உன் கூடாரத்தை, உன் பலி பொருளை, பலிபீடத்தை சுத்தமாச்சு, உன்னையா உன் பிள்ளைகளை உனக்கு உண்டான எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்திட்டேன். என் ஒளியையும் உனக்குள்ளே அனுப்பிச்சு தாரேன். நான் உன் கூட தான் உலாவுறேன். நீ என்ன செய்யணும்? எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, உண்மையில கர்த்தருடைய மகிமை உதித்தது. அப்போ ஆண்டவர் வந்துட்டார்னா கர்த்தருடைய மகிமையை என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக வந்தோன்னா பரிசுத்தமும் வந்துடும், மகிமையும் வந்துடும், தேவனுடைய பிரசன்னமும் அந்த வந்துடும். உங்களுக்கு தெரியும், கூடாரத்தின் மேலே தான் தேவனுடைய மகிமை காணப்பட்டது. எப்போல்லாம் அவங்க கூடாரத்தை பெயர்த்த கட்டளைப்பட்டு கடந்து போனாங்களோ அவங்களுக்கு முன்பாய் அந்த மகிமையின் மேகம் போனது. இரவில் அக்னி ஸ்தம்பமாய், பகலிலே மேகஸ்தம்பமாக இருந்தது. அப்போ எல்லா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தேவனுடைய மகிமை அவங்களுக்கு ஆல்டர்னேட்டாக என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துச்சு. இன்றைக்கி கர்த்தர் நம்ம இடத்துல என்ன பேசுகிறாருன்னா, நம்ம ஒரு வெயிலை போல் உஷ்ண போல் உள்ள போராட்டங்களுக்குள்ளே போகிறோமோ, இல்லை ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்குள்ளே போனோமோ, ரெண்டு நிலையிலையும் நம்மோடு கூட நம்முடைய தேவனாய் கர்த்தர் இருந்து நம்மளோடு கூட என்ன செயல்படுகிறவராய் நான் உங்க கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இப்போ வெயில போல பிரச்சனை, தத்தளிக்க முடியாத மூச்சு முட்டி நிற்கிறோம்ல, அந்த மாதிரி நிலையிலும் நமக்கு எப்படி இருக்கார்? ஒரு மேக ஸ்தம்பமாக, ஒரு குளிர்ச்சியான தேவனை. அந்த பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தேவன் எங்கே வந்தார்? தோட்டத்துக்குள்ளார உலாவி, யாரு கூட? ஆதாம் ஏவாள் கூட பேசிக்கொண்டு. அப்படின்னா அந்த உஷ்ணமான நேரம், அப்படின்னா மூச்சு விட முடியாமல் என்ன செய்யணும், எந்த பக்கம் வழி தெரியாமல் நிற்கவும்ல, அந்த நிற்காத நேரத்தில் தான் ஆதாம் ஏவாளோடு கடந்து வந்து பேசினார். இன்றைக்கி அதான் உன் மத்தியில் உன்னை பரிசுத்தப்படுத்தி என் மகிமையை விளங்க பண்ணி உன் நடுவில் உலாவேன்னு சொன்னார். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே உலாவன தேவன் நம்முடைய பிரச்சனை அதே இடத்துக்கு தான் திரும்பி போக போகிறோம், அதே சூழ்நிலைகளுக்குள்ள தான் திரும்பி போகிறோம். ஆனால் இப்போ எப்படி போக போகிறோன்னா, நம்மோடு இருக்கிற நம்முடைய தேவனாய் கர்த்தர் உலாவுகிறவராய், பேசுகிற தெய்வமாய் நாம் அவர் நம்மோடு கூட இணைப்பிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு கூட இணைந்து செயல்படுகிறவர் நாம் இந்த இடத்த விட்டு போக போகிறோம். நமக்கு முன்பாய் வைத்திருக்கிற தேவன் வைத்திருக்கிற தரிசனம் என்பது பெருசு. நம்ம நினைக்க மாதிரி இல்லை. இன்றைக்கி வேணால் ஒன்றும் தெரியும். அப்படிதான் எலியா தடவை ஜெபம் பண்ணப்போ வேலைக்காரன்ட்ட சொல்கிறாரு, என்ன தெரியுதா போய் பாருங்காரு. ஒன்று என்ன செய்கிறான்? வேலைக்காரன் போய் பார்க்குறான், எனக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஒன்றுமே தெரிய மாட்டாங்கன்றான். சரி, நான் திருப்பி நான் இன்னொரு ஜெபம் பண்ணுறேன், நீ ஒரு 7 தடவை போய் பாருங்க. 7 தடவையும் போய் பார்த்துட்டு வரான். பார்த்துட்டு வந்து சொல்கிறான், என்ன செய்யற எனக்கு அப்பவும் ஒன்றும் தெரியல, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இப்போ எனக்கு தெரியுது, ஒரு கையின் உள்ளங்கை அளவு மேகம் மாத்திரம்தான் தெரியுது. ஆனால் வேலைக்காரன் கண்ணுக்கு உள்ளங்கை அளவான மேகம், ஆனால் ஜெபிக்கிறதான எலியாவினுடைய காதுகளுக்கு பெரும் மழையின் இரைச்சல். அப்போ ஜெபிக்கிறவங்களுக்கு தான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும். லிட்ரலாக வெளியில் பார்க்குறப்ப ஒரு அடையாளமே தெரியாத மாதிரி இருக்கும் யார் வெளியில் இருக்க வேலைக்காரனுக்கு. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற எலியாவாக இருக்கும்போது நாம் தேவனுடைய சத்தத்தையும் கேட்க முடியும், தேவனுடைய சித்தத்தையும் நன்கு பகுத்தறிந்து நம்மளால் செயல்பட முடியும். இன்றைக்கி அப்பா சொல்கிற வார்த்தை அதே தான். நீ என் சமூகத்தை சூழ்நிலைகளை பார்க்காத, நெருக்கங்களை பார்க்காத, போராட்டங்களை பார்க்காத, இந்த இல்லாத நிலைமைகளை பார்க்காத, அது எல்லாத்தையும் விட்டு என் சமூகத்தில் நீ காத்துரு, என் சத்தத்தை கேட்பேன். பகலின் குளிர்ச்சியான வேலையில் நான் தோட்டத்துக்குள்ளே உலாவுனது போல் நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி என் மகிமையை உங்களை விளங்க பண்ணி உன் நடுவில் நான் உலாவி வந்து கொண்டே இருப்பேன். நீ என்ன செய்யணும், நீ எப்படி நடக்கணும், நீ என்ன பேசணும், உனக்கு என்ன வேணும், எதுக்கு உன்னை நான் வச்சிருக்கிறேன், இத்தனை போராட்டத்தின் மத்தியிலையும் உன்னை நான் காப்பாற்றி வைத்திருக்கிறேனே, எதற்கு? உன் மேலே வைத்திருக்கிற என் நோக்கம் பெருசு. ஏன் நான் வைத்திருக்கிற என் திட்டம், என் சித்தம், என் நினைவுகள் பெரியதாக இருக்கிறதுனால அதன்படி தான் உன்னை நடத்துவேன். அந்த 2வது வசனம் 62 வாசிங்க. ஏசையா. இதோ இருள் பூமியையும், இருள் என்ன செய்யும்?
பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். கர்த்தர் உண்மையில என்ன செய்வார்? உதிப்பார். கர்த்தருடைய மகிமை உண்மையில காணப்படும். அப்படின்னா நம்மளுடைய அட்மாஸ்பியர், நம்முடைய சூழ்நிலைகள் ஒரு இருளின் ஆதிக்கங்கள், காரிருள் போன்ற தனித்து விடப்பட்ட நிலைமையா இருக்கும் யாரும் வெளியில இருக்கவங்களுக்கு. ஆனா வாங்கூட நான் இருப்பேன். எப்படி இருப்பேன்? உன் மேல நான் என்னுடைய மகிமை விளங்கும். அந்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் மேல என்ன செய்வார்? உதிப்பார். ஏன்னா மல்கியா 4:2 சொல்லுது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்க மேல நீதியின் சூரியன் ஆகிய வெளிச்சம் உதிக்கும். நம்ம அவருடைய நாமத்துக்கு பயந்துருந்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், அடுத்தால நான் என்ன செய்யாது, இதெல்லாம் எப்படி நான் செக்ரிகேட் பண்ணுறது, என் வாழ்க்கையில் அடுத்த அடியை நான் எங்கே கொண்டு வைக்கிறது, நான் என்ன செய்யணும், என்னை கூப்பிட்ருக்கீங்களா, என்னை நடத்துறீங்களா, நான் வேறு பிரிக்கப்பட்டேன்ல, நான் உங்களுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டேன்ல, நான் அடுத்தால என்ன செய்யணும், எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டாங்க, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு அவரை நோக்கி பயந்து அவருடைய வார்த்தையை கேட்கும்போது அவருடைய வார்த்தை, அதனால தான் எசேக்கியேல் 37 கூட அப்படி தான் சொல்லுவார். அந்த உலர்ந்த எலும்புகளாக இருக்கும். 11-12 வசனம் சொல்லுது, உன்னுடையவர்கள் மரித்து பிரேத குழியில் வைக்கப்பட்டவர்களாக இருந்தால் கூட நான் அந்த பிரேத குழியை திறந்து அவர்களை அங்கிருந்து நான் வெளியே கொண்டு வரேன். அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சிட்டு, லாசரு மாதிரி முடிச்சு கடைக்குள்ளே வச்சு அடைச்சாச்சு, எல்லாமே முடிஞ்சிட்டுது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய பிரேத குழியில் வைக்கப்பட்ட அவர்களை நான் பிரேத குழியை திறந்து அவங்கள நான் வெளியே கொண்டு வருவேன். ஆண்டவரால் எல்லாமே செய்ய முடியும். நமக்கு வேணால், நம்முடைய அறிவுகளுக்கு வேணால் அது எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவர் சொல்கிறாரு, பிரேத குழியில் வைக்கப்பட்டவனாக இருந்தாலும் உலர்ந்து போய் ஒன்றுமே இல்லாட்டினாலும் சரி, என் ஆவி ஊதும்போது, தீர்க்க தரிசனம் நீ உரைக்கும் போது அது இணைப்பிக்கப்படும், ஆவி ஊதும்போது அது உயிரடைந்து பெரிதாக நிற்கும். 2 காரியங்கள். அப்படின்னா நமக்கு தேவை என்னன்னா தீர்க்க தரிசனம் என்பது எது? வசனம் கிடைக்கணும். 2வது ஆவியானவர் செயல்படணும். இந்த 2 வந்துட்டுதுன்னா எல்லாமே உயிரடைந்து, எல்லாம் பலனடைந்து, சட்டைகளை விரித்து நாம் உயர எழுப்பப்படும். அதனால தான் சொல்றது, கர்த்தருடைய மகிமை இருள் ஜனத்தையும் காரிருள் தேசத்தை மூடும், உண்மையில கர்த்தர் உதிப்பார். அப்போ நம்ம மேலே உதிப்பாருங்கிறத ஒரு அஷூரன்ஸை, நம்பிக்கையை கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்துட்டார். இதுதான் தீர்க்க தரிசனம். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தீர்க்க தரிசனம் என்ன, உன் மேலே நான் உதிப்பேன், அது என்னவா இருந்துட்டு போட்டோம், அதை பற்றி இல்லை, மறித்து அடக்கம் பண்ணாலும் சரி, உலர்ந்து போனாலும் சரி, அது போட்டோம் அப்படி. ஆனால் நான் உன்னை உதிக்க பண்ணுவேன், என் மகிமை உன்னிலிருந்து வெளிப்படும். 2 வார்த்தையை கொடுத்துட்டேன். நம்ம செய்ய வேண்டியது, நம்ம தோற்று போகிறதுக்காக கர்த்தர் அழைக்கலை. ஏன்னா அவர் ஜெயம் பெற்றது போல நாமும் ஜெயம் பெற்று வாழ்வதற்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஏன்னா அநேக பாடுகள் வழியாய் நம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பது நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் என்பதாய் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 2 கடைசியிலே அப்படிதான் சொல்லுது. அவர் தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனால, சோதிக்கப்பட்டு பாடுபடுகிற நமக்கு அவர் எப்படி செய்கிறார்? உதவி செய்ய அவருக்கு வல்லவராக இருக்கார். மனுஷனுடைய உதவியை நமக்கு தேவைதான், அதை காட்டிலும் தெய்வத்துடைய அந்த உதவி இருந்தால் போதும். அதனால தான் பேதுரு சொல்கிறான், அமிழ்ந்து விசுவாச வாழ்க்கையில் தான் நடக்க ஆரம்பித்தான். கொஞ்ச நிமிஷத்தில் நடை தடுமாறும் போது, அமிழ்ந்து போகும்போது, ஆண்டவரே ரட்சியும் கத்துன நிமிஷம் அவர் தன்னுடைய பரிசுத்த கரத்தை நீட்டி அவனை அப்படியே தூக்கி நிறுத்தினான். நம்ம செய்ய வேண்டியது, அவருடைய மகிமையை நம்ம மேலே விளங்கும். நான் உன் மேலே நான் என் வெளிச்சத்தை அனுப்பிச்சு தாரேன், என் மகிமை உன் மேலே விளங்கும். உன் மேலே மாத்திரம் இல்லை, உன்னை சூழ்ந்து இருக்கிற ஜனங்களை எல்லாரும் என்னுடைய மகிமைக்கென்று அவங்கள நான் வச்சிருக்கிறேன். நீ கடந்து போய் என் நாமத்தை பிடித்து கொண்டு நீ போய் அவர்களை என் பக்கமாக அழைத்து வா. ஏன் அப்படின்னு நமக்குள்ள கர்த்தர் ஒரு அழைப்பையும் ஒரு டாஸ்க், ஒரு நம்முடைய வழிகளையும் கர்த்தர் கற்றுத்தர. இப்போ நம்ம செய்ய வேண்டியது, செயல்படுகிற நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்படியே இவ்வளோ நாள் செயல்படலையா? அப்படி இல்லைண்ணா, இப்படி செயல்பட்டோம்தான். ஆனால் இந்த தடவை நம்ம யாருன்ற அந்த கட்ஸோட, ரைட்ஸோட கரெக்டாக நம்ம செயல்பட போகிறோம். அதுதான் கர்த்தர் கொடுக்குறார். ஏன்னா நம்ம மேலே 2 காரியத்தை வச்சிருக்கிறார். ஒன்று, வெளிப்படுத்தல் 12:11 வாசிங்களேன். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி. அப்படின்னா என்னன்னா, சில பேருக்கு உடம்பு கிரிட்டிக்கலாக ஆயிரும், உடனே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்த உடனே டாக்டர்ஸ் பார்த்து சொல்லுவாங்க, இவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இப்போதைக்கு எந்த அஷூரன்ஸும் நாங்கள் சொல்ல முடியாது, ஒரு 12 மணி நேரம், ஒரு 24 மணி நேரம் கழித்து தான் சொல்ல முடியும், சரியான ஒரு மரண போராட்டத்தில் அவங்க இருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க படித்த அறிவில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த சரீரத்துக்கு ஏற்ற விதமாக சொல்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, மரணமே நேரிடுதா இருந்தாலும் அதுக்கு நீ என்ன செய்யணும்? தப்பி பிழைப்பதற்கு 2 காரியம் உண்டு. வாசிங்க.
தங்கள் ஜீவனையும் பாராமல் தன்னுடைய ஜீவனை, யாரு? நம்ம ஜீவனை என்ன செய்யக்கூடாது, பார்க்காம ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் ஒரு கையில ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், தங்கள் சாட்சியின் இன்னொரு வசனத்தினாலும் கையில கர்த்தர் எழுதி கொடுத்த அந்த பரிசுத்த வசனத்தையும் எடுத்துக்கொண்டு அவனை அவனை ஜெயித்தார்கள். ரிசல்ட்டே கர்த்தர் நம்ம கையில எழுதி கொடுத்துட்டார். எது? மரணம். கொஞ்ச நேரத்துல போக போறாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிட்டுது, அவ்வளவுதான், இனி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னா, ஆனா நம்ம கையில கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஆனா ரெண்டை கையில கொடுத்தார். ஒன்று அவருடைய பரிசுத்த ரத்தம், இன்னொரு கையில வசனம். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட இடத்துல யார் உள்ள வர முடியாது, சங்காரக்காரன் உள்ள வர முடியாது. சாட்சியின் வசனம் அப்படின்னா எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த வசனத்தை நம்ம அதை என்ன செய்யணும், அப்ளிகபிள் பண்ணணும், அதை எடுத்து பயன்படுத்தணுமோ சரியான விதத்தில் அந்த வசனத்தை நம்ம பயன்படுத்தும் போது அந்த ரத்தமும் அந்த வசனமும் எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை மாற்றும். ஆமேன். இப்போ இவரை மோசையை பார்த்து சொல்கிறாங்க, நீ ஒரு நிமிஷம் தள்ளி ஓரமாக நில்லு, இவங்க அத்தனை பேரையும் கொண்டுட்டு உன்னிலிருந்து ஒரு சந்ததியை உண்டாக்கி உடனே இந்த பூமியில் ஆசீர்வதிக்கிறேன்னு மோசையிட்ட சொல்கிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, அப்படியெல்லாம் செய்யாதீங்க, என்னை சந்ததி ஆசீர்வதிச்சு உங்களால் முடியும், அது என் முக்கியம் இல்லை. நீங்கள் ஆனால் எகிப்திலேருந்து விடுதலையாக்கி அவங்க தேவன் அவங்கள கூட்டு போகிறேன்னு சொன்ன தேசத்துக்கு அவரை கூட்டு போக முடியாதனால வழியிலே கொண்டுட்டாருன்னு அந்த எதிராளியெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி செய்யக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு தேவனுடைய கோபத்தை ஆற்றுனா. இதுதான் தேவன் சரியான விதத்திலே சரியான நேரங்களிலே அவருடைய ரத்தத்தையும் அவருடைய வசனத்தையும் பயன்படுத்தும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் நாம் ஜெயம் கொள்வதற்கு, ஏன்னா அவனை ஜெயித்தார்கள், ஜெயிப்பாங்கன்னா போட்டிருக்கு, ரிசல்ட்டும் கர்த்தர் எழுதி கொடுத்தார். அப்போ எப்பேற்பட்ட சத்துருவானாலும் அவனை ஜெயிக்கிறதுக்குள்ள அதிகாரத்தை நான் கையில் கொடுத்துட்டு தான் நீ ஜெயிப்பன்ற வாக்கையும் அஷூரன்ஸையும் வாக்கையும் நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ சத்துரு எப்பேற்பட்டவன் இல்லை, எல்லாம் முழு சமஸ்த இராணுவம் பயப்படுது, ராஜா சவுல் பயப்படுறான். ஆனால் சின்ன பையன் தாவீது அவன் வரான், வந்து பார்க்குறான், இவன் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறானே அப்படின்னு பேசின உடனே சொல்கிறான் தாவீது, உடனே இவன் என்ன விருத்த சேதனம் இல்லாமல் இவன் இப்படியெல்லாம் பேசுகிறானே, ஜீவனுள்ள தேவனை இவனை தப்பாக பேசுகிறானே அப்படின்னு இவனுக்குள்ளே வந்து, ஏன்னா இவன் வீட்டுக்குள்ளார சகோதரன் மண்ணினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சாமுவேலால். அப்போ நமக்குள்ள அபிஷேகம் இருந்துட்டா நம்ம லிட்ரலாக மாம்சத்தில் என்ன வராது, கோபம் வராது, ஆவிக்குரிய பக்தி வைராக்கியம் வரும். அந்த பக்தி வைராக்கியத்தை இருந்ததுனால தான் போகிறான், ஒரே ஒரு கல்லை எடுத்து வச்சு விட்டு அடிக்கிறான். தேவ பலத்தோடு அடிக்கும்போது சத்துரு விழுந்து போனான். அப்போ நம்ம சந்திக்கிற சத்துருக்கள், சத்துருவின் போராட்டங்கள் எப்பேற்பட்டதானாய் காணப்பட்டாலும் அது எப்பேற்பட்டதாக இருக்கட்டுமே, அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை வல்லமையை நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்முடைய கையில் கொடுத்துருக்கிறார். அந்த ஆமேன். அப்போ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ நம்ம பிழைக்கணும்னா என்ன வேணும்? விசுவாசம் வேணும். நம்ம கொடுக்கப்பட்ட அபிஷேக வரங்களை சரியான விதங்களில் பயன்படுத்தும் போது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதை முறியடித்து ஜெயிக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையில் போ, நீ போகிறதுக்கு முன்னாடி என் மகிமை விளங்குறதுக்கு அவனை சுற்றி ஆட்களாக வச்சுருக்கேன், நீ நிற்கிற இடம் மாத்திரம் இல்லை, நீ எங்கே போனாலும் பூமியும் அதை நிறைவு யாருது, என்னுடையது, என்னுடைய கர்த்தருடையது என்று கர்த்தர் சொல்கிறார். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. வல்லமை யாருது? கர்த்தருடையது. அப்போ நம்ம எங்கே போகணும், என்ன செய்யணும், எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது நம்முடைய அறிவு அல்ல, தேவனுடைய அறிவு. நம்ம இந்த தெய்வ சித்தத்துக்கும் தெய்வ வழிகளுக்கும் நம்ம விட்டு கொடுக்க தேவன் எப்படியாயிலும், ஏன்னா அப்படி தான் சொல்லுது 1 சாமுவேல் 2:8, சிறியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து தான் எடுத்து எங்கே கொண்டு போய்க்கிறாரு, ராஜாக்கள் மத்தியில் பிரபுக்கள் மத்தியில். அப்போ நிற்கிற இடம் அது ஒரு மாதிரியா இருக்கலாம், ஆனால் நம்முடைய தேவன் ஒரு மனுஷனை போல இல்லை. அவர் எப்படி பயங்கரமும் பராக்கிரமசாலியுமாக இருக்கிற தேவன். யோவேல் 2:21 சொல்லுது, தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு தெரியும், சாமுவேல் எடுக்க வேணாம். சாமுவேலை குறித்து சொல்லும்போது அந்த பட்டணத்துக்கு போவோம், அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கார், அவர்கிட்ட போய் நம்முடைய காரியங்களை சொல்லுவோம், அவருக்கு நலமான காரியத்தை, நமக்கு தேவையான நல்வார்த்தைகளை செய்வார். இதுதான் நம்ம கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற அபிஷேகம். நம்ம எங்கே நிற்கிறோம் நமக்கு தேவையில்லை, ஆனால் நம்ம எங்கே நின்னாலும் நம்மளை தேடி ஆட்களை அனுப்ப வேண்டியது யாருடைய வேலை? ஆமேன். சாமுவேல் போய் சொன்னார், அட்ரஸ் பண்ணார், வாங்க வாங்க நான் ஜெபிக்கிறேன், வாங்க வாங்கன்னு. அவர் ஒன்றுமே சொல்ல, அவர் அபிஷேகத்தில் நிறைந்த தேவ மனிதனாக இருந்தார், அவரை தேடி தான் ஆட்கள் வந்தாங்க. அவர் தான் முதல் பேர்சாபா வரைக்கும் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறவராக இருந்தார். அவர் எங்கே போனாலும் எல்லா பட்டணத்தையும் அவருக்கு ஆட்களை அனுப்பிச்சு கொடுத்தார். நம்ம நான் எங்கே நிற்கிறோங்கிறது ஒரு பொருட்டல்ல, எங்கே போனாலும் தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை வரம் நம்ம மேலே சரியாக இருந்துட்டுன்னா எங்கே நின்னாலும் கர்த்தர் நமக்கு வேண்டிய ஆட்களை
கர்த்தர் அனுப்பிட்டு என்ன சொல்றாரு, பூமியும் அது நிறைவு கர்த்தர், இந்த என்னுடைய மகிமை விளங்கும்படி தான் முழு உலகத்தில் உள்ள ஜனத்தை எனக்காய் நான் சிருஷ்டி வைத்தேன். அப்போ எங்கே போய் நின்னாலும் நமக்கு ஜனங்களை என்ன செய்வார், கர்த்தர் அனுப்பிச்சு கொடுப்பார். அவர் வல்லமை விளங்க பண்ணுவார். அவருடைய நாமத்தை நம்முடைய கையில் கர்த்தர் கொடுத்துமே இருக்கிறார். அவருடைய நாமம் என்பது என்ன? வெளிப்படுத்தல் 19:13. ஏன் அந்த நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்? நாமம்னா என்ன? இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம், அப்படி நாமம் சொல்றோம்ல, இயேசுவின் நாமம். அந்த நாமம்னா என்ன? வேற ஒண்ணுமே இல்லை, வசனம் தான் நாமம். இந்த வசனத்தை சரியாக எடுத்து பயன்படுத்தும் போது ஆண்டவரை போல நம்ம ஒரு வேலை செய்யணும். என்னன்னா பிலிப்பியர் 2:6-10 வரைக்கும் உள்ள வசனம். அதாவது மரண பரியந்தம், கல்வாரியின் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். எப்படி இருந்தார்? அதுக்கு முன்னாடி வசனம் 6 சொல்றது, பிதாவுக்கு சமமாக, அவரும் பிதாவும் ஒன்று தான், ஈக்குவல் தான். அதை கொள்ளையாடின பொருளால் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். இந்த நம்ம செஞ்சிட்டோம்னா அவருடைய நாமத்தை நம்ம யூஸ் பண்ண கரெக்டாக நம்ம லிப்டப் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கலாம். என்னன்னா ஆண்டவரை போல நம்ம தேவ சமூகத்தில் தாழ்த்தி அவர் சொல்கிறாரு, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கோம், 2 பேருமே ஈக்குவல் தான். ஆனால் அந்த ஸ்தானத்தை விட்டு அவர் இறங்கி வந்து தாழ்மை உள்ளவராய் கீழ்ப்படிந்தார். எது வரைக்கும்? மரண பரியந்தம். அதனால தான் வெளிப்படுத்தல் 2:10 சொன்னார், நீ மரண பரியந்தம் உண்மையாரு, உனக்கு நான் என்னத்தை தரேன்? ஜீவ கிரீடத்தை உனக்கு தரேன். நமக்கு அதே டாஸ்க்கு தான் கொடுத்துருக்கார். மரண பரியந்தம் தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு, கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தாழ்த்தி போக அவருடைய நாமத்துக்கு, பிலிப்பியர் 2:10 அப்படி தான் சொல்லுது, அவருடைய நாமத்துக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய கால்களும் முடங்கும், நாவுகள் யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடும். அப்போ 2 அதிகாரத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டார். அவர் நாமமாகி அந்த வசனத்தையும் கையில் கொடுத்துட்டார். அந்த வசனமாகிய அதிகாரமாகிய அந்த நாமம் நம்மிலிருந்து ஆக்ட் பண்ணணும், செயல்படணும்னா நாம் கீழ்ப்படிந்து தாழ்த்தி தேவனிடத்தில் எவ்வளவோ தாழ்த்தி போகிறோமோ அவ்வளவாய் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களையும் செய்வான், அதோட மாத்திரல அதை காட்டிலும் மேலான காரியத்தை கொடுக்கும். அப்போ நம்ம கையில் ஒன்றுமே இல்லைன்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. ஒன்று கொடுத்துருக்கிறாரு, ஆட்டுக்குட்டியானவருடைய பரிசுத்த ரத்தம். இன்னொரு கையில் அதிகாரமாகிய வசனத்தை கொடுத்துருக்கு. அப்போ 2ஐயுமே கொண்டு நாம் தேவனுடைய கிருபையினால் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசைகளில் அவர் மகிமைக்கென்று சிருஷ்டித்து வைத்த ஜனங்களை சந்தித்து ஜனங்களோடு பேசி தேவனுடைய வார்த்தைகளை குருட்டாட்டமாய் காது கேளாத நிலைமையில் இருக்க அந்த ஜனத்துக்கு உபதேசித்து கற்றுக் கொடுத்து பயிற்றுவித்து தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவதற்கு தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்ம செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? ஏன்னா நமக்கு கிடைக்கப்பட்ட ரட்சிப்பு எப்படி கிடைச்சிச்சு தெரியுங்களா? எபேசியர் 2:8. எபேசியர் 2:8. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்ப நம்ம அப்படின்னா என்ன பொருள்னா, என்னை ஒரு நிமிஷம் பாருங்களேன். அப்படி என்ன பொருள்னா, நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகம் ரட்சிப்பு இருக்கு பாருங்க, அது கூட என்னது? கிருபையினால கிடைக்கப்பட்டது. அது தேவனுடைய ஈவு. அப்ப நமக்குள்ள முதலாவது என்ன வரக்கூடாதுன்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் அபிஷேகம் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு பெருமை என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. வசனம் சொல்லுது, அது கிருபையினால உனக்கு நான் கொடுத்ததான ஈவு. நம்ம சொல்ல, நான் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே ரட்சிக்கப்பட்டான் சொல்லும் போதே ஒரு பெருமை வரும். ஏன் வருது? அது வரவே கூடாது. வசனம் சொல்லுது, அது கிருபையினால. கிருபை யாருது? கர்த்தருடையது. அவர் தான் இலவசமாக நமக்கு கொடுத்தாரு. நான் அபிஷேகம் பட்டேன் தெரியுமா, யான்ட்டெல்லாம் நீ பேசினா நீ என்ன ஆவா அப்படின்லாம் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா கொடுத்தவருக்கு என்ன செய்யும், எடுக்கவும் தெரியும். அப்படி தானே? சிம்சனுக்கு மேலே வச்சார், சொன்ன பேச்சுக்கு அவன் கேட்காதப்ப என்ன செய்துட்டார், வச்ச அபிஷேகத்தை எடுக்கவும் செஞ்சுட்டார். அப்போ நம்ம மேலே வைக்கப்பட்ட அபிஷேகம், நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, ஆண்டவருக்காய் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே அது ஈவாய் நமக்கு கிடைத்தது. அது மேலே நமக்கு ஒரு நாளும் பெருமை வரக்கூடாது, மேட்டிமை வரக்கூடாது. நம்ம தாழ்த்தி ஆண்டவராய் கிறிஸ்துவை போல சமமாய் இருந்தவர் தம்மை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து கல்வாரியின் மரண பரியந்தம் தாழ்த்தி போனது போல நாமும் நம்முடைய மரணம் என்னைக்கு வரும் யாருக்கு தெரியும்? தெரியாது. ஆண்டவருடைய வருகை என்னைக்கு வரும்? தெரியாது. ரெண்டுமே தெரியாது. அந்த ரெண்டுமே தெரியாத நிலையில் அவருக்குனாலும் தெரியும். 33 வருஷம்தான் அந்த பூமியில் இருக்க போகிறோன்னு அவருக்கு நல்லா தெரியும்.
ஓட்டத்தின் முடிவில் மறிப்பேன், 3ஆவது நாள் உயிர் தெழுவேன். அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் நாம் என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் கிருபையினால் ஈவாய் பெற்றுக்கொண்ட அந்த தேவனுடைய ரட்சிப்பையும் தேவனுடைய அபிஷேகத்தையும் கையில் பிடித்து கொண்டு நம்முடைய காலங்களிலே காது கேட்காத, கண் பார்வை தெரியாத கோடான கோடி வாழ்கிற ஒரு தேசத்துக்குள்ளேயும் உலகத்துக்குள்ளேயும் இருக்கிறோம். அவங்களாம் ஏன் அப்படி வைத்திருக்கிறார்னா, அவருடைய மகிமை விளங்க பண்ணும்படி தான் அவர் வைத்திருக்கிறார். அவருடைய மகிமை நம்மளை காணும். நம்ம இத்தனை பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினேன், என் சபைக்குள்ளே இத்தனை 1000 விசுவாசி இல்லை, இத்தனை பேர் விசுவாசி, இப்படி பெருமை பேசுறதுக்கு கர்த்தர் நம்மளை வைக்கலை. அவரை மகிமைப்படுத்த, அவருடைய மகிமை அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த. அதனால தான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துலையும் நான் வந்து அவர்களை ஆசீர்வாதம். அப்போ பிரஸ்தாபப்படுத்த தான் என்ன வரும்? ஆசீர்வாதம். அது யார் போய் பிரஸ்தாபப்படுத்துறது? நம்ம தான் பண்ணணும். நம்ம தான் கடந்து போய் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டல. இப்போ கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு வாழ்வதற்காய் அன்னைக்கு ஆதாமுக்கு ஏவாளுக்கும் இன்னைக்கு வரைக்கும் கோடான கோடி ஜனங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இந்த 6 நாட்களுக்குள்ளே ஆண்டவர் உருவாக்கி வச்சு தான் மனுஷனை உருவாக்கிட்டார். ஒருவேளை இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் பூமிக்குரிய வாழ்க்கையானாலும் நம்ம பிறப்பதற்கு முன்பாகவே நமக்காக எல்லாம் தேவன் முன்னறிந்து அதெல்லாம் உருவாக்கி வைத்து தான் நம்மளை கர்த்தர் இந்த பூமிக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண. இல்லைன்னா நம்முடைய தாயின் கருவிலே நம்ம அழிஞ்சு போயிருந்திருப்போம், நினைக்கப்படாமல் போயிருந்திருப்போம். எத்தனையோ பேருக்கு இன்னும் கண் குருடானவர்களாய், காது கேட்காதவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். கூடான கோடி ஜனத்துக்கு மத்தியில் நாமும் அப்படிப்பட்ட நிலைமையில இருந்திருப்போம். கர்த்தரோ கிருபையாய் ஈவாய் விடுதலை கொடுத்து ரட்சித்து அபிஷேகித்து கர்த்தர் கொண்டு வந்தார். இன்னைக்கு கர்த்தர் ஒரு டாஸ்க் நமக்கு சொல்லுகிறார். என்ன? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்காய் 4 திசைக்கு போ, உனக்காக நான் ஜனங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். நீ போய் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து. நீ பிரஸ்தாபப்படுத்த அவர்கள் மத்தியில் நான் கடந்து வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. மெய்யாகவே ஆதியாகமம் 12:2 உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று கர்த்தர் சொல். நமக்கு ஒரு முடிவை சொல்றார். வெளிச்சம் உன் மேலே உதிக்கும், என் மகிமை நீ போகிற இடத்துலலாம் காணப்படும். அந்த இடத்துல சொன்னாங்க, அந்த பட்டணத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார். அவர்கிட்ட போனோம்னா அவர் நமக்கு நலமான காரியத்தை சொல்லுவார். நம்முடைய காரியங்கள் என்னவா இருக்கும் அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்குவோன்ட்டு ஜனங்கள் நம்மளை தேடி வருவாங்க. ஒரே ஒரு காரியம், குமாரனா இயேசுவை போல மரண பரியந்தம் தாழ்த்தி தேவனுடைய உபதேசத்துக்கும் தேவனுடைய கட்டளைக்கும், எசப்பா உங்களை போல நான் கீழ்ப்படிஞ்சு வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே, என்னை நான் விட்டு கொடுக்குறேன் ஆண்டவரே, நீ வெளியே கொண்டு வான்னு சொன்னீங்க. நீ இனிமேல் நான் வரும்போது உம்முடைய சன்னிதானத்துக்கு வரும்போது சமூகத்துக்கு வரும்போது நான் வெறுமையாகவே வரக்கூடாது. நம்முடைய மகிமை கண்டு பிரஸ்தாபத்துக்கென்று வைத்திருக்கிற அந்த கோடான கோடி ஜனங்களில் சந்தித்து உம்முடைய நாமத்தை சொல்லி உம்முடைய மகிமையை விளங்க பண்ணி உம்முடைய அதிகாரமாகி உம்முடைய நாமத்தை வசனத்தை பிடித்து கொண்டு அல்லேலூயா வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளைப் போல வளருவீர்கள் என்ற வார்த்தையின்படி வெளியே கடந்து போய் கொளுத்த கண்டுகளைப் போல் வளர்ந்து அநேகரை இந்த நீதிக்கு உட்படுத்துகிற அந்த பாதைக்குள்ள வெளிச்சத்துக்குள்ள ஆண்டவரே செயல்படுகிற மகளாய் எங்களை மாற்றுவீராக. யோவான் 1:9 பூமியில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி நீங்கள் தான்ப்பா. யாரானாலும் சரி பிரகாசிக்கும். எங்களுடைய நிலைமை என்ன, என் சூழ்நிலை என்ன, என் காரியம் என்ன, அது எனக்கு. ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. யாரானாலும் பிரகாசிக்க பண்ணுவேன்னு சொன்னீங்க. இந்த வார்த்தையின்படி என்ன பிரகாசிக்க பண்ணுங்க, எங்களை பிரகாசிக்க பண்ணுங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் அவங்க எங்கெங்க ஸ்தானத்தில் நிற்கிறாங்களோ, எந்த நிலைகளில் அவனவன் அழைக்கப்பட்ட ஸ்தானத்தில் தேவனுக்கு முன்பாய் நிலை நிற்க கடவன் என்ற வார்த்தையின்படி அழைப்பில் நிலை நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எதுவுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கேன். உங்கள் அன்பை விட்டு பிரிக்கக்கூடாதப்பா, உங்களுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிக்கக்கூடாது, அழைப்பை விட்டு பிரிக்கக்கூடாது. அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையின்படி அழைப்பு மாறக்கூடாது, போராட்டம் மாற்றக்கூடாது, பிரச்சனைகள் பிரிக்கக்கூடாது, அல்லேலூயா வேதனைகள் தேவனை விட்டு பிரிக்கக்கூடியதாய் மாறக்கூடாது. அதை காட்டிலும் 1 யோவான் 4:4 உலகத்தை இருக்கிறவனை காட்டிலும் உன்னோடு இருக்கிற உன் தேவன் நான் பெரியவர் என்று நீங்கள் சொன்னீங்க. அந்த பெரியவர் ஆகிய தேவன் தாமே யோவேல் 2:21 பெரிய காரியங்களை செய்வீராக. உன் ஜீவனுக்கு ஈடாய் ஜனங்களை அல்லேலூயா ஜாதியினரை தருவேன் நீ கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஊழியங்களில் திருச்சபையில் கர்த்தர் வைத்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் சொன்னபடி கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஏசாயா 54 கூடாரத்தின் எல்லைகளை விஸ்தாரமாக்க
அல்லேலூயா. பிள்ளை பெற்ற பிள்ளையின் பாட்டுகளும் அநாத ஸ்திரீயின் பிள்ளைகள் அதிகம் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி கூடாரத்தின் எல்லைகளை விஸ்தாரமாகட்டும், ஜனத்தினால் இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னவர். அப்படிப்பட்ட உடைய கிருபை இந்த ஊழியங்களில் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். எல்லா துதிகன மகிமையாகும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிறவர் இரட்சகரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். நம்மோடு கூட அதிகமாய் தேவன் இடைப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தில் சாட்சியின் வசனமும் இருக்கிறது, ஆட்டுக்குட்டியின் இரத்தமும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதை தான் நமக்கு வெற்றி வாழ்க்கையை கொடுக்க இருக்கிறது. அந்த வெற்றி வாழ்க்கையை தொடரும்படியாக தேவன் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி வைத்த இந்த புதிய உடன்படிக்கைக்கு நாம் கடந்து செல்வோம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானமணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் கடைசி நாளில் அவனை எழுப்புவேன் என்று சொன்னார். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னார். இதோ இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இது அவருடைய சரீரம், நமக்காக பிற்கப்பட்ட சரீரம், நித்திய ஜீவனை கொடுக்கிற அவருடைய சரீரம். தேவன் நமக்குள் வாசமாய் இருக்கிறது அவருடைய சரீரம். அவருடைய சரீரத்தை இப்பொழுது நாம் புசிப்போம். இதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவருடைய இரத்தத்தை இப்பொழுது நாம் பானம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புனீங்க ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், அழைத்தது மட்டுமல்ல எங்களை மகிமைப்படுத்தியிருக்கிறீர், கனப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே தகப்பன், நம்முடைய வசனத்தை கொடுத்துருக்கீங்க, நம்முடைய இரத்தத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு நீங்கள் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய மகிமையை ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்துருக்கிறீங்க, அதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தகப்பனை, இந்த நாளில் எங்களை ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கரமும் கிருபையும் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி. மகிமையின் மேகம் எங்களை வாழ்நாளெல்லாம் பின்தொடரும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் கிருபை எங்களோடு இருக்கட்டும். எங்களுடைய பாதை நீதியின் பாதையாய் விளங்க கிருபை செய்யுங்க. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறவர் ஆண்டவரே, நீரே வழி சத்தியம் ஜீவனுமாய் இருந்து எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ்.